Hi, hello friends. Welcome to Jenny's Diary Page in Tamil. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஹோம்மேடா garlic ginger paste எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத இந்த செக்மெண்ட்ஸ்ல பார்க்கலாம். செக்மெண்ட்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க செக்மெண்ட்ஸ்க்குள்ள போகலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்காது. சீக்கிரமாக வந்து அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு கெட்டு போயிடும். என்ன ரீசன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆஃப்டர் தட் அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நியூவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி என்னென்னமோ பண்ணுவாங்க. இருந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ நம்ம 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் எப்படி வந்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத இந்த செக்மெண்ட்ஸில் பார்க்கலாம். இங்கே சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 1 இயர் வரைக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இஞ்சி 200 கிராம், பூண்டு 300 கிராம், உப்பு 2 சிட்டிகை, எண்ணெய் 5 ஸ்பூன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு நீங்கள் தனித்தனியாக எல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க. தோல்லாம் உரிச்சிட்டு அண்ட் அந்த இஞ்சில் உள்ள சின்ன தோல் கூட அதில் ஆட் ஆகக்கூடாது. எல்லாமே நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். ரெண்டையுமே வாஷ் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. ஆஃப்டர் ஒரு ஜாரில் ஃபஸ்ட்டு இஞ்சி ஆட் பண்ணுங்கள். இஞ்சி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா கார்லிக் எடுத்து ஆட் பண்ணுங்கள். இந்த பூண்டு வந்து செகண்டாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அகெயின் வந்து அரைங்க. நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்குமே அரைங்க. அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற சால்ட் வித் ஆயில் இது ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா அகெயின் கிரைண்ட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் தனியாக வச்சுருங்க. ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஜார் நல்ல க்ளீனாக ஸ்டெரைலாக இருக்கணும். ஸோ அந்த ஜாரில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து அந்த ஜாரில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஹீட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஹீட் வந்து அதில் ஸ்டேபிளாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் 5 மினிட்ஸ் நம்ம வைக்க சொல்கிறோம். அந்த ஹீட் இல்லை அப்படின்றப்ப உடனே நீங்கள் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இதில் உங்களோட கை விரல் நுனி கூட படக்கூடாது. ஸோ இது பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டெரைல் இருக்காது. ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மந்த் வரைக்கும் வரும். நீங்கள் இன்னும் நிறைய மந்த்ஸ் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது கிளாஸ் ஜார் வைக்கிறது சேஃப்டி இல்லை. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிளாஸ் ஜார் அப்படின்றது ரொம்ப நாளைக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் தான் நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நிறைய மந்த்ஸ் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதே மெத்தடில் தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.